ஹலோ மை டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இது ரொம்ப ஒரு சின்ன வீடியோவாக இருக்க போது, ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைஃப் சேவர் வீடியோவாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து கிரியேட்டிவ் 1 மார்க் கொஸ்டின்ஸில் உங்களுடைய மார்க்கை நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்ஸில் விட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி மார்க் எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே இந்த பிளான் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். முதல்ல நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போடுங்க. இப்போ இந்த செக்லிஸ்ட்டை நம்ம ரொம்ப அழகாக கிளியராக போடணும். சரியா? நான் உங்களுக்கு ஏற்கனவே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டேன். ஸோ முதல்ல நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, ஆப்வியஸாக புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னும் போது நமக்கு அதை ஆக்சுவலாக சால்வ் பண்ண தெரியுமா, இல்லை இதுதான் ஆன்சர்னு மனப்பாடமாக தெரியுமா? உங்களுக்கு ஆன்சர் மனப்பாடமாக தான் தெரியும். ஏன் அந்த ஆன்சர் வந்ததுன்னு தெரியாதுன்னா தயவு செஞ்சு அதை கற்றுக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் என்ன செய்வாங்கன்னா, அதே புக் மார்க்கில் இருக்கிற கொஸ்டினை உங்களுக்கு வேல்யூவை சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ஒரு நம்பரை 5 6ன்னு மாற்றி கேட்பாங்க. அப்போ அதே ஆன்சர் வராது. சால்வ் பண்ண தெரியும். அதனால் சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. புக் இன்சைடில் நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொஸ்டின் இருக்கும். அப்போ அந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு சால்வ் பண்ண தெரியணும். நம்ம புக் பேக்கில் நிறையா நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண தெரியணும். எந்த ப்ராப்ளம்க்கு எந்த ஃபார்முலா வரும் அப்படின்னு முக்கியமாக தெரியணும். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின் எழுதும்போது ஃபார்முலாவும் ஃபைனல் ஆன்சரையும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். தெரியுமா? ஃபார்முலா, ஃபைனல் ஆன்சர். அதை ரொம்ப ஷார்ப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லையே. இதே மாதிரி நம்ம புக்கில் டிட் யூ நோன்னு சொல்லி அங்கங்கே ஒரு சில பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பாக்ஸில் இருக்கிற வேல்யூ, அதில் கொடுத்துருக்க கான்ஸ்டன்ட்டு, அதில் ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா அந்த கான்செப்ட் அதெல்லாம் படித்து வச்சுருங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, அப்பா கூட வண்டியில் போகிறீங்க, சும்மா புக் எடுத்து அந்த டிடியூ பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத படிச்சிருங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் புக்கில் இருக்கிற ஃபார்முலா 2 and 3 மார்க்குக்காக நம்ம படிக்க போகிற டெஃபினேஷன், அதோட யூனிட்ஸ், டைமென்ஷனல் ஃபார்முலா அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம மேக்ஸ் எல்லாம் வந்தோம்னா தியரம்ஸு, சரியா, அண்ட் தென் கான்ஸ்டன்ஸு, இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஜாப் டன்னு. இப்போது இது கூட அடிஷ்னலாக ஒரே ஒரு விஷயம், அந்த அடிஷ்னல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் 2021 2025 வரைக்கும் என்னென்ன பப்ளிக் பேப்பர்லாம் இருக்கோ அதில் இருக்கிற எல்லாத்தையுமே படிச்சிட்டோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதை முடிச்சிட்டா ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் 2021 2025 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் பேப்பர் இருக்கோ அதில் இருக்கிற 1 மார்க்கை படிச்சிரு. குவார்டர்லியில் இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சிரு. முடிச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் ஆல் டெஸ்ட், ஓகே, எல்லா டிஸ்ட்ரிக்டையும் சேர்த்து, அதே மாதிரி செகண்ட் மிட் டேர்மில் கடைசி 5 வருஷத்தில் எல்லா டிஸ்ட்ரிக்ட், மொத்தமாக 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. சரியா? இதில் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சிட்டேன்னா கேரண்டியாக உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா 1 மார்க்குக்கு மார்க் எடுக்க முடியும். இப்போ உன் கேள்வி என்னவா இருக்கும்னா, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, எங்கே நான் இதெல்லாம் போய் தேடுவேன், 38 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரை நான் எப்படி தேடுறது, எங்கே தேடுறது, ஒரு கேள்வி உனக்கு இருக்கும். இப்போ விஷயத்துக்கு வர இது வரைக்கும் நான் சொன்னதை நீ ஃபாலோ பண்ணால் மார்க் எடுத்துடலாம். வேதாந்தில் நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, கனவு டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் சீரீஸை உருவாக்கியிருக்கோம். இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் முழுக்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஆன்லைன்லேயே எழுதலாம். இந்த டெஸ்ட் சீரீஸை நீங்கள் முழுக்க ஆன்லைன்லேயே எழுதலாம். இந்த டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே சண்டே நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா டெஸ்ட் வைக்கிறோம். இப்போ இந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டியூரேஷன் என்ன, இதோட டியூரேஷன் 1 hour. கொஸ்டின்ஸ், ஓகே, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னது ஆன்சர், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் சாப்டர் வைஸாக கொடுக்குறோம். சாப்டர் வைஸாக ஓகே கொடுக்குறோம். அதே மாதிரி வால்யூம் 1 ஃபுல்லாக சேர்த்து ஒரு டெஸ்ட், வால்யூம் 2 ஃபுல்லாக சேர்த்து ஒரு டெஸ்ட், ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி டோட்டலாக உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா we are conducting 30 டெஸ்டட். மொத்தமாக நாங்கள் இதில் 30 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். இது எங்கே யானியன் சார் கண்டக்ட் பண்ணுறீங்க, எங்கே அப்படின்னா நம்ம வேதாந்தோடைய ஆப்பில். எங்கடா கண்ணு?
நம்ம வேதாந்தோடைய ஆப்பில் தான் இதை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். சரியா? அப்போ நீங்கள் வந்து ஆப்பில் இதை கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த டெஸ்ட்டு நீங்கள் சனி ஞாயிறு சொல்கிறீங்க, 1 மணி நேரம் சொல்கிறீங்க. இப்போ எனக்கு சனிக்கிழமை ஸ்கூலு, நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு ஸ்கூலில் நிறைய ஹோம்ஒர்க் தராங்க, நீங்கள் வைக்கிற டைமில் என்னால் எழுத முடியாது. அப்போ நான் நினச்ச நேரத்தில் எழுதலாமா? எழுதலாம். தபார், இந்த டெஸ்ட்டு நீ 24/7 ஓகே என்ன செய்யலாம்? எனி டைம் வந்து எழுதலாம். அப்போ எதுக்கு வந்து நீங்க சாட்டர்டே சண்டே டெஸ்ட்? நீ சாட்டர்டே டெஸ்ட் சண்டேல டெஸ்ட் எழுதுனா உனக்கு தமிழ்நாடு அளவில் இந்த டெஸ்ட்ல நீ எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கன்னு ரேங்க் வரும். இப்போ நம்ம டெஸ்ட் சீரீஸு நிறைய thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க, thousands இல்லை 10,000. சரியா? அப்போ அந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸில் உன் ரேங்க் என்னன்னு தெரியும். அச்சோ ரேங்க் வருமா? நான் ரேங்கை பார்த்தா டிமோட்டிவேட் ஆகிடுவேனே. அப்போ நீ சனி ஞாயிறில் எழுத தேவையில்லை. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே எப்போ வேணா எழுது. சரியா? நீ என்ன செய்யலாம்? மண்டே டு ஃப்ரைடே உனக்கு எப்போ 1 hour கிடைக்குதோ அந்த 1 hourல அந்த டெஸ்ட் எழுதலாம். அப்போ எழுதுன அப்படின்னா உனக்கு ரேங்கே வராது. டெஸ்ட் மட்டும்தான் வைப்பீங்களா? இதில் எதுவும் கிளாஸ் இருக்காதா? சொல்லிலாம் தரமாட்டிங்களா அப்படின்னா விஷயத்துக்கு வர. எஸ், அதுவும் பண்ணுறோம். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னா 30 டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு 30 ரெக்கார்டட் வீடியோ தரப்போகிறோம். சரியா? 30 டெஸ்ட் இருக்குன்னா இந்த 30 டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து என்னது 30 ரெக்கார்டட் வீடியோ இருக்கும். அப்போ இந்த 30 ரெக்கார்டட் வீடியோவில் உங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 1000 இருந்து 1500 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி தரப்போகிறோம். இது உங்களுக்கு எப்போ அவைலபிளாக இருக்கும்? ஒரு டெஸ்ட்டும் எழுதி முடித்த உடனே. சரியா? ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதி முடித்த உடனே அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன ஆன்சர் எல்லாமே வந்துடும். யானியன் சார், இப்போ இந்த டெஸ்ட்டு எழுதுனா என்னால் கண்டிப்பாக 1 mark கரெக்டாக அட்டன் பண்ண முடியுமா? 1 mark அட்டன் பண்ண முடியும். கம்பல்சரி கொஸ்டின், கிரியேட்டிவ் கொஸ்டின், ப்ராப்ளம்ஸும் அட்டன் பண்ண முடியும். 2 and 3 mark 5 mark எல்லாத்தையுமே நல்லா பண்ண முடியும். ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, இந்த பப்ளிக் பேப்பர், ஹாஃப் இயர்லி பேப்பர், குவார்டர்லி பேப்பர், ஃபர்ஸ்ட் மிட்டம் ஆல் டிஸ்ட்ரிக்ட், செகண்ட் மிட்டம் ஆல் டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல குமுலேட்டிவாக கொண்டு வந்து தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை நாங்கள் வைக்கிறோம். சரியா? இந்த டெஸ்ட்டு பேரே வந்து பார்த்தோன்னா கனவு. உங்களுக்கு என்ன கனவு இருக்கோ அதே கனவை நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த டெஸ்ட் சீரீஸ். சரியா? சார், எல்லாமே கரெக்டு. இப்போ இது என்ன ஃபீஸா என்ன? ஆமாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டி தான் எழுத முடியும். நான் எவ்வளோ கட்டணும்? 499 ரூபா. இந்த 499 ரூபா நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த நவம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எக்ஸாம் முடியுதில்ல, இந்த ஹோல் டைமுக்குள்ளே ஓகே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதில் என்னெல்லாம் வந்து கிடைக்க போகுது? உங்களுக்கு இதில் ரெக்கார்டட் வீடியோஸ் கிடைக்க போகுது. இந்த டைமுக்குள்ளே 24/7 டவுட் சால்விங் கிடைக்க போகுது. புரியலையா? 24/7 உனக்கு 24 மணி நேரத்தில் எப்போ என்ன டவுட் இருக்குனாலும் வேதாந்தோ ஆப்பில் நீ டவுட்டு கேட்கலாம். அந்த டவுட்டுக்கு உடனே ஆன்சர் வரும். உனக்கு ஒரு கொஸ்டின் தெரியலையா, ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணு, எண்ணி 10வது செகண்ட் உன் டவுட்டு சால்வ் ஆகிடும். அப்போது அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை உங்களுக்கு இதில் நாங்கள் இந்த 499 rupeesக்கு கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே உனக்கு நாங்கள் பிடிஎஃப் தரோம். சரியா? இது எல்லாத்துக்குமே பிடிஎஃப். அதே மாதிரி இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், வித் ஆன்சரோட பிடிஎஃப் தரோம். நீ பிரிண்ட் போட்டு படிக்கலாம். எப்பயுமே வீடியோ பார்த்தா படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இவ்வளோ விஷயத்தை உங்களுக்கு இந்த 499ல் தரோம். இது எப்படியான ஆன்சர் நான் படிக்கிறது? இப்போ இது எப்படி நான் ஜாயின் பண்ணுறது? அதுக்கான லிங்க் வந்து பார்த்தோன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன்ல, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூ ஜஸ்ட் லுக் அட் த லிங்க் பிலோ. சரியா? அதில் போய் கிளிக் பண்ணி நீ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். யானியன் சார், நான் 600 out of 600 எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? இல்லை, நான் ஒரு 10th ஸ்டூடெண்ட், நான் 500 out of 500 எடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ கேரண்டியாக மார்க் எடுக்கிறதுக்கு இது சாலிடான ஒரு மெட்டீரியல். ஓகே, ரொம்ப ரொம்ப சாலிடான ஒரு மெட்டீரியல். அழகாக பயன்படுத்தி நல்லா மார்க் எடுங்க. சரிங்களா? ஆல் த பெஸ்ட்.